புரட்சி பாரதம் கட்சியினுடைய தலைவர் அன்பு சகோதரர் பூவை ஜெகன்மூர்த்தி அவர்கள் அழைப்பை ஏற்று இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற அனைத்து கட்சிகளுடைய தலைவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பூவை ஜெகன்மூர்த்தி அவர்கள் சட்டமன்றத்திலே தொடர்ந்து இந்த பிரச்சனையை எப்போது பேசினாலும் பேசிக்கொண்டே இருப்பார். அது எனக்கும் வேல்முருகனுக்கும் நன்றாக தெரியும். பக்கத்துலேருந்து பேப்பர் எடுத்து கொடுக்குறவங்க நாங்கள் தான். அவர் பேசும்போது ஒவ்வொரு பேப்பராக எடுத்து கையில் கொடுத்தது நாங்கள் தான். அதனால் விடாமல் பேசிக்கிட்டே இருப்பார். இப்போ ஒரு ஆக்கப்பூர்வமாக அந்த விஷயத்திற்காக எல்லா கட்சி தலைவர்களையும் அழைத்து ஒரு சிறப்பான காரியம் ஆகக்கூடிய ஒரு கூட்டத்தை போட்டிருக்கிறார். இந்த கூட்டம் என்பது அனுமானத்தின் அடிப்படையில் போடப்பட்ட கூட்டம் அல்ல. இப்படி பண்ணிடுவாங்க, இப்படி செஞ்சுருவாங்க அப்படின்னு போடப்பட்ட கூட்டம் அல்ல. தரவுகளின் அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டும் பட்டியலின முன்னேற்றத்திற்கென்று ஒதுக்கப்படுகிற அந்த நிதியை சரியாக பயன்படுத்தாமல் கடைசியில் திருப்பி தருவது, வேறு துறைகளுக்கு மாற்றுவது, இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. எல்லா கட்சிகளுக்கும் எல்லோரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய விஷயம்தான் இது. யாருமே மாற்று கருத்து கொண்டவர்கள் இருக்க வாய்ப்பில்லை, ஆளுங்கட்சிகளை தவிர. அவங்களும் எதிர்கட்சியாக வந்தால் கூட உட்கார்ந்து தான் சொல்லுவாங்களேன்னு தெரியல. ஆனால் ஆளுங்கட்சியாக போயிட்டாங்கன்னா நிதி மேலாண்மை அப்படி சொல்லுது போல இருக்கு. நிதி மேலாண்மையில் பட்டியலினத்துக்கு ஒதுக்குற நிதியை கொஞ்சம் மிச்சப்படுத்தி வேறு எதுக்காவது பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு ஆளுங்கட்சியாக வந்துட்டே அந்த புத்தி வந்துருமே தெரியல. ஆனால் இது ஏதோ இப்போ நேற்று நடக்கிற விஷயம் அல்ல. எல்லா கட்சிகளோட ஆட்சியிலுமே இது நடந்து கொண்டு இருக்கிறது என்பதுதான் உண்மை. அதில் நீங்கள் அண்ணன் அன்புமணி அவர்களுக்கு நான் ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். இந்த கூட்டத்தில் தொடர்ந்து பல ஆண்டுகளாக இடைவிடாமல் தலைமுறையாக நீங்கள் நிழல் பட்ஜெட் போட்டுக்கிட்டே இருக்கீங்க. அது வரவேற்கக்கூடிய விஷயம். நான் கேட்குறது, இந்த வருஷ கடைசியில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற மாதிரி ஒரு பட்ஜெட் அதையும் போடுங்களேன். அது நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அது கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் நீங்கள் உங்ககிட்ட சேர்க்கறது இல்லை, சேர்க்கல உங்ககிட்ட சேர்க்கறது இல்லை. அதனால் ஏன்னா எந்த கவர்மெண்ட்டுமே அவுட்கம் பட்ஜெட்னு அதுவும் நாங்கள் போடுறோம். ஏன்னா ஏதாவது இந்த துறைக்கு இவ்வளோ நிதி ஒதுக்குனாங்களா, இந்த துறைக்கு இவ்வளோ நிதி ஒதுக்குனாங்களா அப்படிங்கிறது பெரிய டிபேட்டாக போகுது. ஆனால் ஒதுக்கின நிதியை பயன்படுத்துனாங்களான்னு யாருக்குமே தெரியாது. வருஷ கடைசியில் அது பயன்படுத்துனாங்களா இல்லையான்னு யாருக்குமே தெரியாது. மறுபடியும் அடுத்த ஆண்டு திருப்பியும் பட்ஜெட் போட்டு திருப்பியும் ஒதுக்குறாங்க. ஆனால் போன ஆண்டு ஒதுக்கிய நிதி முழுமையாக அது வெளியே எக்ஸ்போஸ் ஆகிறதில்ல. உள்ளே பார்த்தா ஆடிட்டில் தெரியும். ஆனால் வெளியே சட்டமன்றத்திலேயே செய்யணும். அதை நிதிநிலை அறிக்கை சட்டமன்றத்தில் கொடுக்குறாங்க. வருஷ கடைசியில் அடுத்த பட்ஜெட் போடுறதுக்கு முன்னாடி இந்த பட்ஜெட்டில் எவ்வளோலாம் ஒவ்வொரு துறைக்கும் நம்ம செலவு பண்ணியிருக்கோம் அப்படி போட்டால் பட்டியலினத்துக்காக ஒதுக்கின நிதி இதுக்கு செலவு பண்ணலாங்கிறது அங்கேயே தெரிஞ்சிடும். ஆனால் இது மாதிரி ஒரு அக்கௌண்டபிலிட்டியாக வந்தால் மட்டும்தான் இதுக்கான ஒரு தீர்வு இருக்கும். அதனால் இந்த கூட்டத்தில் இந்த வருட கடைசியிலேயே மறுபடியும் இதே மாதிரி ஒரு கூட்டத்தை போட்டு இந்த ஆண்டு பட்டியலின முன்னேற்றத்திற்காக ஒதுக்கப்பட்ட நிதி இந்தந்த நிதி திருப்பி அனுப்பப்பட்டு இருக்கிறது, இந்தந்த நிதி துறை மாற்றி பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறத மறுபடியும் ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு நான் சகோதரர் ஜெகன்மூர்த்தி அவர்களுக்கு சொல்லுவதை தான். இதோடு மட்டும் விடக்கூடாது. ஏன்னா இதை போடுவோம்னு தெரிஞ்சாவே கொஞ்சம் ஆளுங்கட்சிக்கு பயம் இருக்கும். கடைசியில் இதை நம்ம ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சாவே அவங்களுக்கு இது பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் இதாக இருக்கும். பேசும்போது சொன்னாங்க, குழந்தை அரசன் அவர்கள் சொன்னாங்க, அதாவது நாங்கள் இந்த கமிட்டியில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போகிறப்ப அந்த விவசாயத்தில் பட்டியலினத்துக்குன்னு ஒரு ஃபண்டு ஒதுக்கியிருப்பாங்க. ஆனால் நிலம் இருந்தால் தான் அந்த ஃபண்டு கொடுப்பாங்க. பட்டியலின மக்களுக்குன்னு, அதாவது இப்போ நிலத்தில் போர் போட்டுக்கலாம், நிலத்துக்கு டெவலப்மெண்ட் பண்ணிக்கலாம், அதுக்கெல்லாம் நிதி தருவாங்க. அதில் பட்டியலினத்துக்குன்னு ஒரு அமௌண்ட் உண்டு. அது மாதிரி ஒரு 7-8 கேட்டகரி இருக்கும். 7-8 கேட்டகரியில் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கலெக்டர் எழுதி வச்சுருப்பார், பட்டியலினத்தில் நிலம் உள்ளவர்கள் இல்லை, அந்த ஃபண்டு பயன்படாது. எல்லா மாவட்டத்திலையும் பார்த்துருக்கோம்.
அப்போ இது ஓப்பனாகவே இதை வந்து அது மாதிரி பண்ண இல்லை, அது வேறு விதத்தில் கொடுக்கலாம் இல்லை, சரி இது இல்லைன்னே தெரியுது, அப்போ அந்த உதவியை வேறு விதத்தில் தரலாமே போட்டிருக்கீங்க. அதான் இதெல்லாம் நாங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பார்த்தோம் அது. ஸோ அதனால் இது வந்து கண்டிப்பாக ஒரு முன்னெடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா பட்டியலின மக்கள் முன்னேறினா தான் மொத்தமாக தமிழ்நாடு முன்னேறினதா அர்த்தம். தமிழ்நாடு முன்னேறிடுச்சுன்னா பட்டியலின மக்கள் முன்னேறாமல் தமிழ்நாடு எங்கே முன்னேறிச்சு? வேறு அதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோங்கிறது முக்கியம் இல்லை. எல்லா மக்களும் இன்க்ளூசிவாக எல்லாரும் முன்னேறது மட்டும்தான் முன்னேற்றம். அதனால் வந்து கண்டிப்பாக இது வந்து நமக்கு வந்து ஒரு அரசியல் கூட்டமே அல்ல, ஒரு அரசியல் நோக்கத்தோடு போடப்படுகிற கூட்டமும் அல்ல. அடித்தட்டு மக்கள், இன்றைக்கு அடிநிலையில் இருக்கிற மக்கள் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட முன்னெடுப்புகளை நாம் எடுத்துத்தான் ஆக வேண்டும். ஒன்றே ஒன்று மட்டும் பாருங்கள், இந்த பிடபிள்யூடி ஹைவேஸ்லாம் இருக்குல்ல, ஒரு பைசா விட மாட்டாங்க. இந்த வருஷம் பட்ஜெட் கொடுக்குறாங்கல்ல, ஒரு பிடபிள்யூடி ஹைவேஸ் ரூரலு அது மாதிரி விஷயங்களில் நீங்கள் மார்ச் கடைசியில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பைசா இல்லாமல் செலவு பண்ணிடுவாங்க, விட மாட்டாங்க, அந்த துறைக்கே செலவு பண்ணுவாங்க. ஏன் பட்டியலின மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியில் அந்த எண்ணம் வரமாட்டேங்குது? இதுதான் கேள்வி. ஆனால் கண்டிப்பாக இந்த கூட்டம்ங்கிறது இதை இந்த வருஷமாவது இது மாதிரி பிரச்சனைகள் இல்லாமல் இது நடப்பதற்கான ஒரு வாய்ப்பாக அமையுங்கிற அந்த நம்பிக்கை இருக்குது. அதே போல் மீண்டும் அண்ணன் அன்புமணி அவர்களுக்கு சொல்லுவதெல்லாம் இதெல்லாம் பாராளுமன்றத்தில் கூட கேட்கலாம்லண்ணா, கேட்டிருக்கீங்களா? இன்னும் அழுத்தம் கொடுத்துருங்க. ஏன்னா நிதி அங்கே தானே திரும்பி போகுது, அங்கே எடுத்து வைங்க. நான் எங்கள் எம்பி, நாமக்கல் எம்பி, எங்கள் எம்பியும் நான் நாடாளுமன்றத்தில் பேச சொல்கிறேன். திருப்பி அங்கேயும் ஒரு ஹைலைட் பண்ணுவேன், தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய நிதி யூஸ் பண்ணாமல் இந்த டேட்டாவோட இப்போ திரும்பி வருது அப்படிங்கிற டேட்டா அங்கேயும் பாராளுமன்றத்திலையும் கொடுப்போமே. ஆனால் வந்து இந்த விஷயத்தை எங்களுடைய பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர் வாயிலாக சட்டமன்றத்திலும் பேசுகிறோம், பாராளுமன்றத்திலும் பேசுகிறோம். இந்த வகையில் அண்ணன் அன்புமணி அவர்களோடு நாங்கள் உறுதுணையாக அதை செயல்படுத்துவோம் என்று இந்த நேரத்திலே சொல்லி, கண்டிப்பாக இந்த கூட்டம் ஒரு ஆக்கப்பூர்வமான கூட்டம், பட்டியலின மக்களுடைய ஒரு முன்னேற்றத்திற்காக இது பயன்படும் என்ற அந்த நம்பிக்கையோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.